வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மராத்தி சினிமால சமீபத்துல வெளியான தசாவதார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 70 வயசுல இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் நாடகம் போடுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்குன்னு இருக்கிறது இவரோட பையன் மட்டும்தான். அந்த பையன் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. தற்கொலை அப்படின்ற மாதிரி கேஸை முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அது தற்கொலை இல்ல, கொலைன்றது அப்பாக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்டவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் நாடக கலைஞர் தானே, ஒவ்வொரு கெட்டப்பா போட்டு சாவடிக்கலான்ற மாதிரி முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில இவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே திருவிழால நாடகம் போடுற கலைஞர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமானவர் வரல போல, என்ன இன்னும் பாபுலி வரலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பாபுலின்ற 70 வயசு பெரியவரை காட்டுறாங்க. இவர் காட்டு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கருஞ்சிருத்தை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அது இவரை முறைச்சு பாக்குது. இவருமே சாதாரணமா கடந்து போறாரு. அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இந்த பாபுலியோட பையன் பின்னாடி வேகமா வரான். அவன் போட்ட சவுண்டுல அந்த கருஞ்சிருத்தை இவனை அட்டாக் பண்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கு. பயப்படாத, அது எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் பையன் கிட்ட சொல்றாரு. பையன் பேரு மாதவ் அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசரை காட்டுறாங்க. அவருமே இந்த கருஞ்சிருத்தைய குறி வச்சிட்டு இருக்காரு. ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பாபுலி இருக்காருல, ஒரு கட்டையை வச்சு தடுத்துறாரு. இதனால ஃபாரஸ்ட் ஆபீசர் கோவப்படுறாரு. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவரை ஷூட் பண்ற மாதிரிலாம் கன்னை எடுத்துட்டு இருக்காரு. அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி பையன் மாதவம் மறைச்ச மாதிரி நிக்கிறான். உன் அப்பா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்? நான் காட்டுல இருக்க மிருகத்தை வேட்டையாடினா உன் அப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. காட்டுல இருக்க மிருகத்தை பாதுகாக்கிறது தான் உன்னோட வேலை, வேட்டையாடுறது உன்னோட வேலை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இவரை திட்டி இங்கிருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப நாடக கலைஞர்கள் இருக்காங்கல்ல, நம்ம நாடகத்தை ஆரம்பிப்போம், பாபுலி அவரோட ரோல் வரும்போது கரெக்டா வந்துருவாருன்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. பாபுலி பையனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அங்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு சிலை மாதிரி இருக்கு. இந்த சிலையை அப்பப்ப வழிபடுறதுக்காக வருவாரு போல. இவர் தான் நம்மளோட ப்ரொடெக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த இடத்துக்குலாம் வரணுமான்ற மாதிரி பையன் கேட்கிறான். கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப நாடகம் நடந்துட்டு இருக்கு. பாபுலியோட ரோல் வரணும். ஆனா இன்னும் பாபுலி வரல. பாபுலி எங்க, பாபுலி எங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த கெட்டப்ப போட்ட மாதிரி பாபுலி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பாபுலி தான் சூப்பரா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டுலாம் இருக்காங்க. நடிச்சு முடிச்ச பாபுலி இருக்காரு பாத்தீங்களா, பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. மறுநாள் பையன் இருக்கான் பாத்தீங்களா, டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்கான். டாக்டருமே கண்ணெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. கண்ணு ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. இதே மாதிரி அந்த லைட்ல நீங்க டிராமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா கண் பார்வை மொத்தமா போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா இதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. நானும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். ஆக்சுவலா பையனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு வேலை கிடைக்கல. இப்ப அப்பா சம்பாதிக்கிறது தான் வருமானமாவே இருக்கு. அதனாலதான் இவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது வேலையை கண்டுபிடிக்கிறேன்ப்பா, இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றான். இல்லடா, இதை என்னால விட முடியாதுன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இவர் வெளியே வரதுக்குள்ள அப்பா காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவர் எங்க போனாருன்ற மாதிரி பையனும் தேடிட்டு இருக்கான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவரா இருக்காரு. டே அரை பைத்தியம் அப்படின்ற மாதிரி பைக்ல போறவங்க கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்போ ஒரு அணில் இருக்குல்ல, ஒரு காயை கீழே போடுது. எனக்கு இன்னொன்னு ஒரு காயை போடுறியா அப்படின்ற மாதிரி அந்த அணில் கிட்ட பேசுறாரு. அந்த அணிலுமே புரிஞ்சுக்குது. இவருக்காக வேற ஒரு காயை எடுத்து கடிச்சு கீழே போடுது. இவர் அந்த காயை எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த வழியா ஒரு லாரி வருது. இவர் கொஞ்சம்னா அந்த லாரியில இடிபட்டிருப்பாரு. அதுக்குள்ள ஒரு பொண்ணு சட்டுன்னு தடுத்து காப்பாத்திடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வந்தனா அப்படின்றது. நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன தெரியலையா அங்கிள், நான் இவரோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஓஹோ, அவரோட பொண்ணான்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினாடா அப்படின்ற மாதிரி இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா பையனுக்கு ஏற்கனவே அந்த பொண்ணை நல்லாவே தெரியும். உண்மை என்ன தெரியுமா, அப்பாக்கு தெரியாம அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட சொல்லவான்னு வந்தனா கேக்குறாங்க. இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவருமே வந்தனாவா அனுப்பி விடுறாரு. அப்பா இதுக்கப்புறம் டிராமா பண்றது நல்லது இல்லைன்னு டாக்டர் சொன்னார்ல, இதுக்கப்புறம் நீங்க டிராமாக்கெல்லாம் போக வேணான்ற மாதிரி பையன் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கான். பாபுலியை கூட்டு போறதுக்கு ஆளுங்க வராங்க. இதுக்கப்புறம் அப்பா வரமாட்டாரு, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் பையன் அனுப்பி வச்சிடறான். டே ப்ளீஸ்ரா என்ன விடுறான்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அப்பா எப்படியாவது போனோம்னு யோசிக்கிறாரு. ஓட்டை பிரிச்சு போனா என்னன்ற மாதிரி ஓட்டை பிரிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப நாடகத்துல பாபுலி வரலையான்னு நினைக்கும் போது கரெக்டா பாபுலி வந்துடுறாரு. எப்பவுமே போல டிராமாவை சூப்பரா பண்றாரு. எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பையனுக்கு தெரிஞ்சதுல அப்பா மேல கோவத்துல இருக்கான். அப்பாவுமே பையனை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சின்ன வயசுல பையன் ஒன்னு எழுதியிருப்பான், அத பையனுக்கு இந்த இடத்துல இவர் படிச்சுலாம் காமிச்சிட்டு இருக்காரு. அது என்னன்னா, இவன் சின்ன பையனா இருக்கும்போது அப்பா வேஷம் போடுறதெல்லாம் பார்த்திருப்பான்ல, அப்பா நீங்க எல்லா வேஷமும் நல்லா போடுறீங்க, ஆனா எனக்கு நீங்க அனுமார் வேஷம் போடுறதுதான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மட்டும் ஸ்டாப்பே பண்ணிடாதீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா அந்த நாள் நீங்க அனுமார் வேஷம் தான் போடணும்ன்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். நீ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொன்ன, இப்ப மாத்தி பேசுற பாத்தியா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அதுக்கு பையன் இருக்கான்ல, இப்பயும் நான் அதே தான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு நாள் அனுமார் வேஷம் போட்டுக்கோங்க, மத்தபடி நீங்க எந்த ஒரு வேஷமும் போட தேவையில்ல, நீங்க சும்மா சும்மா இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்றான். அப்பாவும் பையனோட மனசை மாத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து பையனுக்கு அவர் ஊட்டிலாம் விடுவார் போல, இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஊட்டி விடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பையனும் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம் என் கூட நீங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா, நீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் டிராமாலாம் பண்ணாதீங்கப்பா, நீங்க காசை பத்தி யோசிக்காதீங்க, எப்படியாவது ஒரு வேலையை நான் கண்டுபிடிச்சிடுறேன், உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். பையன் இவ்வளவு சொல்றதுனால அப்பாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப வந்தனா சீக்கிரமா என் வீட்டுல வந்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ராப்பரான வேலை இல்லல்ல, என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒரு வேலையை மட்டும் தேடிக்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஊர் தலைவரை காட்டுறாங்க. இவர் பேரு தண்டல் அப்படின்றது. அவர் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா பாபுலியும் பையனும் வந்து போட்ல வராங்க. இப்ப பாபுலியும் பையனுக்கு வேலை வேணும், நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலை தானே, ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா அதுக்கு நீ என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணணும், அது என்னன்னா நீச்சல் அடிச்சு நான் அந்த கரைக்கு போக போறேன், என்ன நீ பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை பத்தியுமே பாபுலி யோசிக்க மாட்டாரு, சட்டுன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாரு, நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் அளவுக்கு நீச்சல் அடிக்க முடியல, ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா திணற ஆரம்பிச்சிடுறாரு. அந்த தண்டலே இவரை காப்பாத்தி உட்கார வச்சிடுறாரு. பையனுக்காக இவ்வளவு வந்திருக்கீங்கன்னா நான் கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. இதே ஊர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரினால நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு மக்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரியோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பையன் பேரு மாண்டி அப்படின்றது. ஊர் தலைவர் தான் அந்த ஃபேக்டரி ஓனரை இந்த இடத்துக்கு கூட்டியே வந்திருக்காரு. இப்ப ஊர் தலைவர் என்ன பண்றாருன்னா, இங்க வாங்க வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. என்ன ஊர் தலைவர் இங்க கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாபுலியோட முகமே மாறிடுது. இப்ப வேகமா பையனை இவரு தள்ளி கூட்டு வந்துடுறாரு. டே இங்க மட்டும் வேலை வேணவே வேணான்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க, இவங்களுமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இங்க போய் நீ வேலை பார்க்கணுமான்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. எங்க வேலை பார்த்தா என்னப்பா, நான் அந்த தப்பை ஒரு நாளும் பண்ண மாட்டேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த வேலை வேணான்னு மட்டும் சொல்லாதீங்கப்பான்ற மாதிரி அப்பாவோட மனசை மாத்திரான். இப்ப ஓனர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த பாபுலி ஒரு இடத்துல போய் வேடினாரு பாத்தீங்களா, அதுக்கு அடியில கோபால்ட் அப்படின்ற உலோகம் நிறைய இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. அதை எப்படியாவது தோண்டி எடுக்கணும், மக்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு, மக்கள் எல்லாம் நீ சமாளிச்சிருன்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது பண்றன்ற மாதிரி ஊர் தலைவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பையனும் அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு இந்த வேலை ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஓனருமே ஒரு வேலையை போட்டு தந்துடுறாரு. உனக்கு வேலை கிடைச்சிட்டா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்ற மாதிரி இவர் ப்ராமிஸ் பண்ணாரு பாத்தீங்களா, இப்ப அந்த கடவுளை வேண்டதுக்காக வந்துடுறாரு. என் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் டிராமாலாம் பண்ண போறது இல்ல, கடைசியா ஒரே ஒரு வாட்டி இந்த டிராமாவை முடிக்கிறதுக்காக ஒரு வேஷம் போட போறேன்னு சொல்லிட்டாரு. பையனும் இந்த இதுக்கு மட்டும் ஏத்துக்கிறான். இப்ப வந்தனாவை மீட் பண்ணி பேசும்போது கொஞ்சம் சோகமா இருக்காரு. என்னாச்சுன்னு வந்தனா கேட்கும்போது, அப்பாக்கு இந்த தசாவதாரம் வேஷம் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதுக்கப்புறம் போட முடியாதுன்றத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவரோட நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் எமோஷனல் ஆகுறதுனால இவங்களும் கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. இவங்க சந்தோஷமா பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. வேலையில இவர் ரொம்ப கரெக்டா இருக்காரு. இப்ப வர சம்பளத்தை வச்சு அப்பாக்கு வேண்டியதெல்லாம் பண்றாரு. அப்பாவோட கடைசி டிராமா சீக்கிரமா நடக்க போது போல, அதோட எல்லாம் முடிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்றாரு. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த திருவிழா நடக்கிற இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயி என்ன பண்றாருன்னா, இந்த இடத்தை பிளாஸ்ட் பண்ணிடலாம், உள்ள இருக்க அந்த உலோகத்தை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சிடலான்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை பாக்குற இந்த பையனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பையன் பேரு மாதவன்னு சொல்லியிருப்பேன். இப்ப மாதவன் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. சில ஃபைல் எல்லாம் எடுத்து செக் பண்றாரு. அப்ப அந்த உலோகத்தை எடுக்கிறது தான் மெயின் மோட்டோ அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதெல்லாம் மொத்தமா எடுத்தா இந்த ஊருக்கு பெரிய ஆபத்தே வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வேற வந்துட்டு இருக்கு. இவர் கொஞ்சம் பதட்டமா தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடான ஃபைல் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி இவரும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பாபுலியை காட்டுறாங்க. இன்னைக்கு தானே கடைசி வேஷம் போட போறாரு, அந்த வேஷத்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப பையன் எதையோ கண்டுபிடிச்சிடுறாரு போல. கண்டுபிடிச்சதை பத்தி ஊர் தலைவர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஊர் தலைவருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது, அதெல்லாம் இவருக்கு தெரியாதுல்ல. ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னாச்சு என்னாச்சுன்னு ஊர் தலைவரும் இவர்கிட்ட பேசுறாரு.
இப்ப அப்படியே கட் பண்ணி திருவிழா நடக்கிற இடத்த காட்டுறாங்க. பையன் எப்பவுமே பாக்குறதுக்கு வந்துருவாரு. இன்னைக்குதான் கடைசி நாள், ஏன் வரலன்ற மாதிரி அப்பா பார்த்துட்டு இருக்கும் போது பையனும் லாங்ல இருந்து கையாட்டுறாரு. இப்ப அப்பாவும் இங்க இருந்து கையாட்டுறாரு. திடீர்னு பார்த்தா பையன் காணாம போயிடுறான். அப்பாவும் மேற்கொண்டு டிராமால நடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. கடைசி டிராமால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவருமே பயங்கரமா பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இதனால அங்க இருக்கவங்களாம் டிராமாவை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. டிராமாவை பாதியிலேயே ஸ்டாப் பண்றது கடவுளையே அவமதிக்கிற மாதிரின்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி பாபுலி கிட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் இறந்து போன விஷயத்த சொல்றாங்க போல. இப்ப இவர் சோகமா அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா பையன் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. எதுக்காக பையன் தூக்குல தொங்குனா என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. பையனோட காலை பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்ப பையன் இறந்து போயிடுறாரு. படையல் மாதிரிலாம் காக்காக்கு வச்சிருக்காங்க. காக்கா சாப்பிடுறதுக்கு வரவே மாட்டேங்குது. என் பையனுக்கு ஆசைலாம் நிறைவேறாம இருக்கு போல, ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. உங்க பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், இதுல ஒரு சைனை போடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பையன் எதுக்கு தற்கொலை பண்ண போறான், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாரு. பையனோட லவ் லைஃபை பத்தி உங்களுக்கு தெரியாது, காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கான்னு வற்புறுத்தி சைனை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப லேடி கான்ஸ்டபிள் உங்க பையனோட போன் கிடைக்கல, கிடைச்சா எடுத்துட்டு வந்து தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் வந்தனா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் மாதவன் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா மாதவ் ஆபீஸ்ல இருந்து ஏதோ பிரச்சனைன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னா. முழுசா என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. எங்களுக்குள்ள எந்த ஒரு லவ் பிரச்சனையும் கிடையாது. யாரோ அவனை சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தற்கொலைன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே அந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பத்தி ஊர் தலைவர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி ஊர் தலைவரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. ஊர் தலைவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, ஆனா இவர்கிட்ட நல்லவர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற எதுக்குமே ஆதாரம் இல்லையே, ஏதாவது ஆதாரம் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அந்த விஷயத்த நான் பண்றேன்ற மாதிரி ஊர் தலைவரும் பேசி அனுப்பி விடுறாரு. பையன் போன் எங்க போயிருக்கோம், பையன் இறந்து போன ஸ்பாட்ல போய் தேடலான்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு தேடியும் இவரால் போனை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பன்னு பார்த்து ஒரு மின்மினி பூச்சி இருக்கு பாத்தீங்களா, இவர் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் போன் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துருது. இவருமே அந்த போனை எடுத்துட்டு வந்து வந்தனா கிட்ட தந்துடுறாரு. வந்தனா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிருக்காரு. அனுப்புறதுக்கு முன்னாடியே ஏதோ ஆயிருக்கு போல. அது மூலியமா என்ன அந்த கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. இப்ப பாபுலி நேரா ஹெட் கான்ஸ்டபிள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என் பையன் தற்கொலைலாம் பண்ணிக்கல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஹெட் கான்ஸ்டபிள்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா வந்தனாவை வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாரு. வந்தனாவோட பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு வந்தனாவை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வந்தனா தான் லவ் பண்ற மாதிரி அந்த மாதவை ஏமாத்தி இருக்கா, அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம தான் அவன் தற்கொலை பண்ணிருக்கான், உன் பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி பொண்ணு அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரும் கெட்டவரு அப்படின்றது இப்பதான் பாபுலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த பொண்ணை கூட்டு போகும்போது விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் பாபுலி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணி பாபுலி வந்துட்டு இருக்கும் போது பாபுலி மண்டையிலேயே யாரோ அடிச்சிடுறாங்க. இப்ப கண்முழிச்சு பார்க்கும் போது நைட்டு நேரம் அந்த கடவுள் இருக்க பகுதியில தான் இருக்காரு. 4 பேர் இந்த பாபுலியை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்னு ஊர் தலைவர், ஒன்னு ஃபாரஸ்ட் ஆபீசர், இன்னொன்னு ஹெட் கான்ஸ்டபிள், இன்னொன்னு அந்த கம்பெனில இருக்க ஒரு எம்ப்ளாயி. இவங்க 4 பேருமே கூட்டு களவாணிங்க போல. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி இவரை கொடூரமா தாக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த பையன் ஊர் தலைவர் நல்லவர்ன்ற மாதிரி இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஊர் தலைவர் மத்தவங்க கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திருப்பாங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் கெஞ்சி கேட்டிருப்பான். இதுக்கு நடுவுல தான் அந்த வாய்ஸ் நோட்டையும் அனுப்பி வச்சிருக்கான் போல. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, புடிச்சு அவனை தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. இப்படிதான்டா அவன் பையனை சாவடிச்சோம், இப்ப உன் கதையும் முடிக்க போறோன்ற மாதிரி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் அசைவே இல்லாம இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல புயல் காத்தெல்லாம் வீசுது. எல்லாருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. இவங்க எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கருஞ்சரத்தை வந்து நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த ஊர் தலைவர் இருக்கார்ல, அந்த கம்பெனி ஓனர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த பகுதியை தோண்டணுமா, ஏன்னா அந்த இடத்துல காட்டோட ப்ரொடெக்டர் இருக்கிறதா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தயங்குறாரு. யோ என்னையா நீ இப்படி பேசிட்டு இருக்க, கண்டிப்பா அந்த இடத்தை தோண்டணும், அதுக்கான வேலையை பாருன்ற மாதிரி ஓனர் சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த விஷயத்த பண்ண 4 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஊர் தலைவருக்கு மட்டும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு போல. கடவுளே என்ன காப்பாத்துன்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. மத்த 3 பேருமே இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாபுலி இருக்கிற வரைக்கும் வேட்டையாடவே விட மாட்டான். இப்ப அந்த பாபுலி தான் போய் தொலைஞ்சிட்டான்ல, வேட்டையாடலாம், காட்டு பண்ணிய வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி எல்லாருமே வேட்டையாடுறதுக்காக வராங்க. ஊர் தலைவருக்கும் நல்லா ஷூட் பண்ண தெரியும் போல. இவங்க 2 பேருமே போட்டி வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப 2 பக்கமா பிரிஞ்சு போய் வேட்டையாடலாம் நினைக்கிறாங்க.
ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல திடீர்னு யாரோ ஃபாரஸ்ட் ஆபீசரை அட்டாக் பண்றாங்க, தொங்க விட்டுறாங்க. யார் அட்டாக் பண்ணதுன்னு தெரியாம இவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பன்றி வேஷத்துல ஒருத்தர் வராரு. அதாவது கடவுளோட அவதாரத்துல பன்றி அவதாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவதாரம் கெட்டப்ப போட்டு யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை கொடூரமா சாவடிக்கிறாங்க. காட்டுக்கு மட்டும் ஆபத்து வந்தா கடவுளே வருவாருன்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். கடவுள் தான் வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல, எதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசரை இப்படி பண்ணாருன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்களுக்கு செம்ம பயமா இருக்கு, அதுலயும் ஊர் தலைவருக்கு செம்ம பயமா இருக்கு. இப்ப கதவு யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அந்த பாபுலி தான் வந்திருக்காரு. இத பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பாபுலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான், நடந்து எதுவுமே அவனுக்கு தெரியல, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஓஹோ, முழு பைத்தியமா மாறிட்டானா, உன் கூடயே கொஞ்ச நாள் வச்சுக்கோ, சமயம் பார்த்து கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த ஊர் தலைவரும் பாபுலியை இவர் கூடியே வச்சுக்கிறாரு. பாபுலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டுட்டாரா இல்ல நடிச்சிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி நமக்குமே கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுது. எப்பவுமே ஊர் தலைவர் குளிப்பார்ல, அந்த மாதிரி குளிக்கிறதுக்காக வந்துடுறாரு. பாபுலியும் போட்ல உட்கார்ந்த மாதிரி அவர் குளிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப திடீர்னு பாபுலி மாதிரியே ஒருத்தங்க தெரியுறாங்க. கடவுள் வேஷம் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாபுலி தெரியுறாரு. திடீர்னு அப்படி வேஷம் போட்டவர் என்ன பண்றாருன்னா, தண்ணிக்குள்ள போய் இந்த தண்டலை அட்டாக் பண்றாரு. அதாவது ஊர் தலைவரை அட்டாக் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா கதையை முடிச்சிடுறாரு. கடவுள் தான் இந்த கொலையை பண்ணாரா இல்ல பாபுலி வேஷம் போட்டு அப்படி பண்ணாரான்றத தெளிவா நமக்கு புரியுற மாதிரி காட்டல. இந்த ஊர் தலைவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இந்த விஷயத்த பாபுலி தான் பண்றாருன்னு தோண மாட்டேங்குது. எவனோ ஒருத்தன் அடுத்தடுத்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப வந்தனா இருக்காங்கல்ல, பாபுலி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீ எப்படிமா வெளியே வந்த அப்படின்ற மாதிரி பாபுலி கேட்கிறாரு. இந்த இடத்துல இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொய் கேஸ் போட்டு இவங்களை செல்லுக்குள்ள தள்ளிட்டாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த ஃபேக்டரியோட ஓனர் பையன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவன் பேரு மாண்டி அப்படின்றது. என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டனா நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லியிருப்பான். இவன் தான் பேசி வெளியே கூட்டு வந்திருக்கான் போல. நைட் உன்னை பாக்குறதுக்கு வருவன்ற மாதிரியும் சொல்லி வச்சிருப்பான். இத பத்தி எல்லாம் இவங்க பாபுலி கிட்ட சொல்றாங்கல்ல, நான் சொல்ற மாதிரி அவன் கிட்ட பேசுன்ற மாதிரி பாபுலியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இவங்களுமே அந்த மாண்டிக்கு கால் பண்றாங்க. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். வர வழியில மோகினி பேய் இருக்கும், நீங்க கொஞ்சம் கவனமா வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது மோகினியா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி இந்த மாண்டி பேசுறான். ஓஹோ, நம்பிக்கை இல்லையா, அப்ப மோகினிய பாத்தீங்கன்னா அது கூட ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எடுத்து அனுப்பி விடுறேன்ற மாதிரி இவனும் கிண்டலா பேசுறான். இவன் வர வழியில ஒயிட் சாரி கட்டிட்டு யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. பாபுலிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த கெட்ட போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த மாண்டியும் ஃபாலோ பண்ணலான்னு ஃபாலோ பண்றான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது பாபுலி இருக்காரு பாத்தீங்களா, அட்டாக் பண்ணி இவனை லாக் பண்ணிடுறாரு. அதே சமயம் மாண்டியோட அப்பாக்கு இப்போ ஒரு லெட்டர் வந்திருக்கு. உன் பையன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், ஃபேக்டரியை நீ க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் லெட்டர் வந்திருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு போலீஸை இந்த இடத்துக்கு புதுசா வர வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி மைக்கேல் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இவர் தான் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவர் வர வச்சிருக்காரு. ஆனா வரவர் இவரையே மதிக்க மாட்டாரு. அவர் இப்பதானே ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. வரவர் நேரா ஒரு கடையை பார்த்தோன்னே அந்த கடையில எனக்கு பக்கடா வேணும்னு கேட்கிறாரு. இல்ல வெங்காயம் இப்பதான் முடிஞ்சது, பக்கடா காலி அப்படின்ற மாதிரிலாம் கடைக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பக்கடா வேணும்ன்ற மாதிரி அந்த மைக்கேல் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அங்க உட்காந்துட்டு இருக்க பாபுலியும் கவனிக்கிறாரு. பக்கடா தானே வேணும், இதை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவர் வச்சிருக்கிறத தராரு. பாபுலி கொஞ்சம் வித்தியாசமா தான் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. என்ன இந்த ஆளு கொஞ்சம் வித்தியாசமா பேசுறான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஒரு மாதிரி பாக்குறாரு. பாபுலி எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் கடைக்காரர் கிட்ட இவர் யாருன்னு கேக்குறாரு. இவர் பேரு பாபுலி, இவர் டிராமாலாம் போடுவாரு, இப்ப கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளை பார்த்து பேசுறதுக்காக அந்த ஃபேக்டரி எம்ப்ளாயி வந்திருக்காரு. எனக்கு என்னமோ பாபுலி தான் பண்றான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பாபுலி எல்லாம் பண்ண வாய்ப்பு இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத, இன்ஸ்பெக்டர் வர டைம் கிளம்புன்ற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டரை பயங்கரமா வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இங்க இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிள பயங்கர அதிகாரம் பண்றாரு. சார் வந்திருக்காருல, கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற இந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ அந்த தொடப்பத்தை அவங்கிட்ட கூடுன்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள கிளீன் பண்ண சொல்றாரு. வேற வழி இல்லாம ஹெட் கான்ஸ்டபிளும் கிளீன்லாம் பண்றாரு. சரி ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. அந்த மாண்டி இருக்கான் பாத்தீங்களா, காரை நிறுத்திட்டு மிஸ் ஆயிருப்பான். கார் இங்கதான் நின்னுட்டு இருக்கு, யார் என்ன பண்ணிருப்பா, யார் கடத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் பாபுலி தான் இதை பண்றதா நினைக்கிறாரு. இதை பத்தி பாஸ் கிட்ட சொல்லணும்னு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து நரசிம்ம அவதாரத்துல யாரோ இங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா இது பாபுலின்றது இவருக்கு தெரியுது. இவருமே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி யாரோ என்ன சாவடிக்கிறதுக்கு பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு.
தப்பிச்சிடுறாரு. இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது பாபுலி என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தை பிஸ்ட் வெளியே வராரு. ஏன்னா இந்த நரசிம்ம அவதாரம் பில்லரை உடைச்சிட்டு வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வரவரு இவனோட கதையை ரொம்ப கொடூரமா முடிக்கிறாரு. வரது கடவுளா பாபுலியான்ற மாதிரி நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸும் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்க்கும் போது அந்த எம்ப்ளாயி கொடூரமா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. யார் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு சார், ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்ற கடவுள் தான் இதை பண்றதா ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. யோ என்னையா ஊர் மக்கள் மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, கடவுள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, எவனோ ஒருத்தன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், யாருன்றதா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. பாபுலி இந்த மாண்டியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப சாப்பாடு ஊட்டி விடலான்ற மாதிரி வாய் கட்ட ஓபன் பண்ணா இவன் பயங்கரமா கத்துறான். கத்துனு வச்சுக்கோ கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. இவர் பக்கடா வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த பக்கடாவை இவனுக்கு கொஞ்சம் ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப மைக்கேல் இருக்காரு டாக் ஸ்குவாடோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஸ்குவாடை வச்சு மாண்டியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த மாண்டியோட ஆளுங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரவுடிங்க மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே மாண்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆளுங்க வராங்கன்னு பாபுலிக்கு தெரியுதுல, பாபுலியே இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனை இழுத்துட்டு தான் ஓடிட்டு இருக்காரு. இந்த ஆளுங்களுமே ஓடுறதையே கவனிச்சிடுறாங்க போல, வெறித்தனமா துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பக்கடா இருக்கிறத ஒரு அடியால் பாக்குறான். எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டே போய் துரத்துறா, சாப்பிட்டுட்டு இருக்கியான்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளும் பக்கடாவை புடிங்கிறது. இவனுமே தேடிலாம் அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த மாண்டின்ற பையன் பாபுலி கண்ட்ரோல்ல இருந்தான்ல, இப்ப கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சிடறான் போல. இப்ப பாபுலிக்கே தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். பாபுலியும் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இருட்டினதுக்கு அப்புறமா தேடலான்றதுக்காக கூடார மாதிரி போட்டு ஆளுங்க தங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை லாங்ல இருந்து மாண்டி பாத்துறான். அங்க போயிட்டா சேஃப்ன்ற மாதிரி அவங்கள நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள பாபுலி இவனை கவனிச்சிடுறாரு. இப்ப பாபுலி உடம்பு முழுக்க சேத்தெல்லாம் பூசின மாதிரி ஒரு கெட்டப்ல தான் இருக்காரு. சட்டுன்னு இவனை லாக் பண்ணி இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே மாண்டி எதனால கடத்தப்பட்டான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹெட் கான்ஸ்டபிள் கையில இருக்க நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. பக்கடா இருந்த நியூஸ் பேப்பரை அவர் கையில வச்சிருக்காரு போல. அதை எதிர்ச்சியா பாக்குறவர் இந்த நியூஸ் பேப்பரை ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன்னு யோசிக்கிறாரு. ஊருக்குள்ள வந்தோன்னா பாபுலி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரா தான் இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போச்சு? சோ பாபுலி தான் இந்த விஷயத்தை பண்றாரு போலன்னு யோசிக்கிறாரு. இதை தாண்டி இப்ப கோயில்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த ஃபேக்டரியை சீக்கிரமா மூடணும். அப்படி மூடினா மட்டும்தான் அந்த மாண்டி உயிரோட கிடைப்பான்ற மாதிரி யாரோ எழுதி வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் பண்றவனுக்கு அந்த ஃபேக்டரி தான் ப்ராப்ளம் போல, அது பாபுலி தான் நினைக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப பாபுலியும் அடுத்த பிளானுக்காக இங்க இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. கிளம்பலான் வாசல் கிட்ட வரும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வாசல்ல இருக்காரு. ஐயோ வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பாபுலி முழிச்சிட்டு இருக்காரு. வந்தவர் முதல்ல ஜெனரலா சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. பாபுலியும் பதில் சொல்றாரு. போக போக பாபுலிய சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. நம்ம தான் இந்த விஷயத்த பண்றோன்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்காருன்றது பாபுலிக்கும் புரியுதுல. ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்றேன், அந்த ஃபேக்டரி இங்க வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏறவரையே இவர் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இவர் உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு இவரை இந்த வீட்டுல வச்சே லாக் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு. ஓஹோ நீ தான் பண்றியா, நீ தான் பண்றன்னு தெரிஞ்சிருச்சுல, எப்படி உன்னை உயிரோட விட்டுட்டு போவேன், இங்கேயே மாட்டி சாவு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா இந்த இடத்த கொளுத்தி விட்டுறாரு. இந்த இடம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்த இன்ஸ்பெக்டரும் எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கிறாரு. சார் அவனே கொளுத்தி இறந்து போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி இவரும் பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் உயிரோட இல்லனா அந்த பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்மளோட வேலை இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அந்த மாண்டி பேசின மாதிரி ஒரு வீடியோ வெளியே இருக்கு. மக்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல மாண்டி இருக்கான்ல, என் அப்பா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாரு, அதனால இந்த ஊருக்கே பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். யாரோ மிரட்டி பேச வச்சிருக்காங்கன்றத அப்பாவுமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே வேற சில விஷயங்கள் எல்லாம் சர்ச் பண்றாரு. இது வரைக்கும் கொல்லப்பட்ட எல்லாருமே வித்தியாசமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு அவதாரம் கூட கனெக்ட் ஆகுறது இவருக்கு தெரிய வருது. அந்த அவதாரம் எல்லாம் போடுறது பாபுலி தானே, கண்டிப்பா பாபுலி தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்றத உறுதிப்படுத்திடுறாரு. இதை தாண்டி அவனோட வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோல எதிர இருந்து யாரோ இப்படி பேசுன்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அந்த நிழல் இவருக்கு தெரியுது. சோ பாபுலி இன்னும் சாவல, உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப வந்தனா இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது வந்தனாவை இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிடுறாரு. ஏன்னா இவங்க தான் அந்த வீடியோவை முதல்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வைரல் ஆயிருக்கு. நீ தான் வீடியோவை வெளியிட்டு இருக்கனா, பாபுலி எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியும், பாபுலி எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க சொல்ல மாட்டாங்க எதுக்காக பாபுலி இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. பையன் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க தான் காரணம்ன்றதுல இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு நல்லவர் தான். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அனுமார் வேஷம் போட்டுக்கோங்கன்னு பையன் சொன்னான் பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த நாளா தான் இருக்கும். நான் கண்டிப்பா அந்த
இடத்துக்கு போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி பாபுலி சொல்லிட்டாரு. நீங்க போக வேணாம், நான் அசிஸ்டன்ட் சொல்றான், இல்ல நான் போகணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் இன்னைக்கு அந்த வேஷத்தை போட இங்க வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. அப்படி வரவனா அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி வந்து அந்த மாண்டியோட அப்பா ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்தா கதையை முடிச்சிடணும்ன்ற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டபிளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாபுலியை பொறுத்த வரைக்கும் அனுமான் கேரக்டர் போடுற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்போ அந்த கேரக்டருக்கான சீன் வரும்போது கரெக்டா பாபுலி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாபுலி வந்துட்டான், ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் எய்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாபுலி இருக்கார்ல, அங்க ராமர் கிட்ட இருக்க வில்ல வச்சு சட்டுன்னு திருப்பி இவர் பக்கம் விடுறாரு. இவரோட தொண்டையிலேயே பட்டு இவர் இறந்து போயிடுறாரு. இப்போ ஆளுங்களுமே இவர் அமுக்கணும்னு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரே சமயத்துல நிறைய அனுமான் கெட்ட போட்டவங்க வந்துடுறாங்க. கன்ஃபியூஷன் மாதிரி ஏற்படுது. இப்படி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவருமே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. திரும்பி தப்புஸ்தானே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. காட்டு பகுதியில தான் இருக்காரு, தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி மொத்தமா இவங்க வந்துடுறாங்க. இப்படி பிரிஞ்சுலாம் இவங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க அவரை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க போல. சரி இங்க வச்சு லாக் பண்ணிருக்கோம், சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இன்னும் பக்கத்துல போய் அவரை அமுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு கருஞ்சிருத்த வந்துருது. கருஞ்சிருத்த பாபுலிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஆளுங்க தகவல் கொடுத்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வரும்போது ஆளுங்கெல்லாம் காயப்பட்ட மாதிரி இருக்காங்க. சார் பாபுலி இங்க இருந்து போயிட்டான் சார், அந்த சைடு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த ஓனரும் அந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பாபுலி இருக்காரு பாத்தீங்களா, அந்த மாண்டியை ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்காரு. பக்கத்துல வந்தீங்கன்னா இவனை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. என் பையனை எதுவும் பண்ணிடாத, நான் எதுனாலும் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃபேக்டரியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பையனை ரிலீஸ் பண்றேன்னு ஒரு ஸ்டேஜ்ல பாபுலி இருக்காரு பாத்தீங்களா, கயிறை கட் பண்ணி அந்த பையனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த ஓனரும் பக்கத்துல வந்து பையனை கட்டி பிடிச்சிடுறாரு. பையன் சேஃபா இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்து பாபுலியை ஷூட் பண்ணிடுறாரு. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் நல்லவர் தான், பாபுலிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அப்ப இந்த வந்தனா இருக்காங்கல்ல, ஊர் மக்கள் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஓனர் என்ன நோக்கத்துல எல்லாத்தையும் பண்றாருன்றத தெளிவா புரிய வைக்கிறாங்க. வீடியோல ஏற்கனவே பையன் சொன்ன மாதிரி கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டீடைலா இவர் என்ன பிளான்ல இதெல்லாம் பண்றாருன்றதெல்லாம் இவங்க சொல்றாங்க. மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. நம்ம தான் இவனை ஏதாவது பண்ணணும், இவன் ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்லன்ற மாதிரி மக்கள்லாம் கோவப்படுறாங்க. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி இவர் கெஞ்சுறாரு. அதே மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டயும் ஹெல்ப் கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்பே பண்ண மாட்டாரு. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஓனரை சுத்து போடுறாங்க. இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்தனை அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் கூட சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப இந்த பாபுலி இருக்கார்ல, என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே ஒரு கடவுளை வேண்டுவார்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போக சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே கூட்டு வந்துடுறாரு. இவர் ஒரு கல்லுல சாஞ்ச மாதிரி படுக்கிறாரு. பையனோட மடியில படுத்திருக்க மாதிரியே இவருக்கு தோணலாம் செய்யுது. ஒரு ஸ்டேஜ்ல உயிரை அப்படியே விட்டுறாரு. இதை இன்ஸ்பெக்டருமே சோகமா பாக்குறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.